உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர் ராசி பலன். எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் நியூ இயர் எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது நிறைய பார்த்து முடிச்சிட்டிங்கல்ல. இப்போ நம்ம ஸ்டைலில் இந்த நியூ இயர் ராசி பலன் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சுறுசுறுப்பு நினைத்தால் அனைவரையும் குதூகலிக்க செய்யும் துலாம் ராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த 2025 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாக்பாட் தாங்க. அல்டிமேட்டா இருக்க போகுது துளாராசிக்காரங்க. இல்லைங்களா, ராசி பலனே பார்க்க வேணாம், இன்னைக்கெல்லாம் பொறாமையா இருக்கு துளாராசிக்காரங்கெல்லாம் பார்க்கும்போது. இந்த தடவை யாருக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போகிறதோ இல்லையோ, ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் கும்பராசிக்கும் தான் அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. அதுலேயும் எக்ஸ்பெஷலி துளாராசிக்காரங்க மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்றது இந்த தடவை வேற யாருக்கும் கிடைக்காது, துளாராசிக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டைம் பீரியடு. இது வரைக்கும் அப்படியே குருவோட அந்த அஷ்டம குருவில் அவத்திப்பட்டு இருந்தாலும் அந்த வக்ர பயிற்சியிலேயே கொஞ்சம் 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 அப்படியே ஒரு தெளிவு வர தெரியும். இந்த 2025 என்ன ப்ரெடிக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா கடனில் இருந்து விடுதலை, அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். கடன் 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 யாரெல்லாம் அவதிப்பட்டு இருந்தீங்களோ, ஒரு 15 வருஷமா லோன் கட்டிட்டே இருக்கேன், ஒரு 10 வருஷமா கார் லோன் கட்டிட்டே இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் அவதிப்பட்டு இருந்தீங்களோ, கடனில் இருந்து விடுதலை அடைவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த 2025 வருஷம் இருக்க போகுதுங்க. சூப்பரா இருக்கு துளாராசிக்கு. இது வரைக்கும் நான் கடன் வாங்கினேன் ஆனா கொடுக்கவே முடியல அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை துளாராசிக்காரங்களுக்கும் கடன் நிவர்த்தி அப்படின்றதா இது. உங்கள்கிட்ட இருந்து எவனாவது வாங்கிட்டு போய் உங்களை ஏமாத்தி இருப்பாங்கல்ல கொடுக்காம, அவங்க கூட தேடி கொண்டு வந்து பணம் கொடுப்பதற்கான நேரம் அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வருஷம் நடக்க போகுது. வீட்டுல திருமணம் நிகழ்வதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. ரொம்ப சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தா துளாராசி தான். அப்படியே 6ஆம் இடத்துக்கு சனி. ஏற்கனவே ஒரு கோட் இருக்குங்க, இந்த 3ல 6ல 11ல எல்லாம் சனி இருந்து அபரிதமான ஒரு செல்வாக்கையும் ஒரு பெயர் புகழையும் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு. இந்த 6ஆம் இடம் சனிதான் வேலைக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் எடுக்கிறோம். சனிதான் வேலைக்கு ஒரு முகாந்திரத்தை கொடுக்கிறவர் இல்லையா, அவர் தான் பிள்ளையார் சொல்லி போடணும். சனி கொடுக்குற வேலை அனைத்திற்குமே குரு அங்கிருந்து பிளஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சூப்பரான டைம் பீரியடுங்க. ஜாக்பாட் தாங்க, வேற எதுவுமே சொல்ல வேணாம். நிறைய துளாராசி மாணவர்கள் சூப்பரா படிக்க போறீங்க. இல்ல துலாம் ராசி பெற்றோர்களாக இருந்தீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காப்பாற்றுவதற்கான நேரமாக இந்த நியூ இயர் அப்படின்றது பிறக்குது. நிறைய துளாராசிக்காரங்களுடைய வீட்டுல குழந்தைகளா இருந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பேரு கிடைப்பது, அவங்க மூலமாக ஒரு புகழ் கிடைப்பது, அவர்கள் மூலமாக ஒரு அந்தஸ்து கிடைப்பது, ஒரு கௌரவம் கிடைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க போறாங்க. இது வரைக்கும் அப்படியே ஜாலியா ரிலாக்ஸா சொபஸ்டிகேட்டடா சுத்திட்டு இருந்த அத்துணை துலாம் ராசினியர்களும் நியூ இயர்ல இருந்து ரொம்ப பொறுப்பா இருக்க போறாங்க. இதுதான் ரொம்ப அவசியம். எல்லார் வீட்லயும் திட்டு வாங்கியிருப்பாங்க துளாராசி. எப்பதான் உனக்கு பொறுப்பு வருமோ, எப்பதான் உனக்கு பொறுப்பு வருவோம், இவங்களே என்னடா நீயே இப்படி ஆயிட்ட, என்னம்மா நீயே இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரங்க வீட்டுல இருக்கிறவங்களே அவங்கள மெச்சுவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. வெளியில மெச்சறதுலாம் வேற, முதல்ல வீட்டுல இருக்கிறதுல அப்ரிஷியேட் வாங்கணும்ல, அதுதான் பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி நிகழ்வே நடக்க போகுதுன்னா பாத்துக்கங்களேன் எப்படி இருக்க போகுது கிரகம் சொல்லிட்டு. சூப்பரா இருக்க போகுதுங்க. துளாராசிக்கு கெடுதல் பலன் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போதோ, கிடைச்சதுன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய துளாராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது, நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு மாற்று வேலை கிடைக்க போகுது, நிறைய துளாராசிக்காரங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்க போறாங்க. நிறைய துளாராசிக்காரங்களே ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு அல்டிமேட்டான ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க போகுது. துளாராசிக்காரன் மட்டும் நல்லா இருந்துடலாமா, இத்தனை ராசிக்காரன் அவஸ்தப்படுறான், அது எப்படி இவன் மட்டும் நல்லா இருந்துடலாம் அப்படின்னு ராகு சும்மா விடுவாரு, அப்படியே உங்களை தூண்டி விடுவாரு. உழைக்காம வேலை பார்க்கலாம், உட்காந்த இடத்துல இருந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிலையெல்லாம் ராகு அங்க உட்காந்து பேராசை அப்படின்ற மாயத்தின் மூலமாக உங்களை தூண்டுவது. அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சோ அதனால இந்த மாதிரி ஆசையெல்லாம் அப்படியே எட்டி பார்க்கும் போதே கட் பண்ணி விட்டு போயிடுங்க. யூஸ்வலி துலாம் ராசி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டு போகும். ரொம்ப 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 பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அந்த பொறுப்பு, ஒருவேளை துலாம் ராசி நீங்க அப்பாவாக இருந்தால் உங்கள் மகன் மீதான பொறுப்புகள் அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டம். ஒரு நல்ல பொறுப்பான அப்பாவா நீங்க இருக்கக்கூடிய, ஒரு அம்மாவா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து படிப்பில் அதீத பேர் புகழ் எடுப்பதற்கான நேரம் அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. துளாராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுல இருந்துட்டாலே போதுங்க, அப்படியே ஒரு அந்த விங்ஸே சூப்பரா இயக்கும் அந்த குடும்பத்தை. இந்த தடவை துளாராசிக்காரங்களுடைய அல்டிமேட் பலனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய டைமாகத்தான் இருக்கு. எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வீட்டுல ஒரு பழமொழி, அந்த மாதிரி பண்ணணும் நினைச்சாலும் பண்ண முடியாம சூழல்லாம் இத்தனை நாள் கிரகம் கொடுத்திருந்தாலும் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த கேட்வே ஓப்பன் தான். இனிமே உங்க காலம் தான், நீங்க தான்
4 அடிப்பீங்களோ 6 அடிப்பீங்களோ, கிரவுண்ட் விட்டு பால் அந்த பக்கம் போகுமோ உங்க கையில தான் இருக்கு. மகனே மகளே உன் சமத்து. இந்த மாதிரி துலா ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. கெடுபலன்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வட்டி வாங்குறது கடன் வாங்குறதுல கவனம் தேவை. கண்டிப்பாக 6ஆம் இடத்த சனி இயக்கறனால இதுலலாம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுப்பாரு. அதுல கவனமா இருக்கணும். யாரும் நம்பி வட்டி காசு கொடுக்காதீங்க, யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. முருகன் வழிபாட்டின் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய முதன்மை ராசியாக துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. முடிஞ்சா திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடை ஒரு தடவை பண்ணிட்டு வாங்க. பழனி மலைக்கு போயிட்டு ஒரு தடவை முடிஞ்சா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு பஞ்சாமிரதத்தை வாங்கி 10 பேருக்கு தானம் கொடுங்க. அதுவே உங்களுக்கு சூப்பரான பரிகாரத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். தான் விரும்பியதெல்லாம் செய்ய துடிக்கும் விருச்சிக ராசினியர்களே, இந்த 2025 வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருக்க போகுது. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பலன் அப்படின்றது இந்த நியூ இயர்ல கண்டிப்பா இருக்கு. முதல் 5 மாதம் ஒரு மாதிரி இயங்க போகுது, அடுத்த 5 மாதம் இன்னொரு மாதிரி இயங்க போகுது. சரியா? இப்போ முதல் 5 மாதத்தில் இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல குருவோட பார்வை இருந்து ஓரளவுக்கு ஒரு 8 வருஷமா பட்ட கஷ்டத்துல இருந்து அப்பாடின்னு லைட்டா தலை தூக்கலான்னு நினைக்கும் போதே அப்படி குரு வக்ரமாயிட்டாரு. அது வேற இன்னும் 6ல நிக்குன்றாங்க, 7ல நிக்குன்றாங்க, ஒண்ணுமே புரியலையே மேடம் அப்படின்னு கன்ஃபியூஸா ஓடிட்டு இருந்த விருச்சிகராசி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னதான் நியூ இயர் வந்தா என்ன, என்னதான் கிரகம் மாறினா என்ன, என் விதி மாறவா போகுது அப்படின்னு தானே மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கீங்க. எனக்கும் அதே இஸ்கு தான். என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாத சூழல்ல மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரங்க இப்போதைக்கு இருக்கீங்க. சத்தியமா நான் பயமுறுத்துறதுக்குலாம் ராசி பலன் சொல்லவே இல்லை. எனக்குமே ரொம்ப சங்கடமா தான் சொல்லிட்டு இருக்கேன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளஸ் தான், ஒண்ணுமே கவலையே கிடையாது. இந்த தடவை இது வரைக்கும் நீங்க பட்ட எல்லா கஷ்டத்துக்குமான விமோச்சனம் அப்படின்றது இந்த நியூ இயர்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நீங்க கவலையே பட்டுக்க வேணாம். என்ன குருவோட பார்வை அப்படின்றது கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால ஆஃப்டர் மேக்கு அப்புறம் 10க்கு சனி வேற 5ஆம் பார்வையா குழந்தையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இந்த குழந்தைகள் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு செக் வைப்பதற்கான நேரம் அப்படின்றது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. நான் உண்மையா ஒரு சீக்ரெட் சொல்லவா, கடவுளுக்கு யாரும் ரொம்ப பிடிக்குமோ அவரை தான் அதிகமா சோதிப்பாராமா. ஸோ கடவுளுக்கு விருச்சிக ராசிக்காரங்களை தான் ரொம்ப பிடிக்குன்றனால தான் எவ்வளோ அடிச்சாலும் இவன் தாங்குவான்டா, அதனால பாலை போடு அப்படின்ற பாயிண்ட்டுக்கு கடவுள் வந்திருக்கிறார். ஏன்னா தங்கம் சுட சுடதாங்க பொண்ணாகும், கல்லு செதுக்கு தானே சிற்பமாகும். அப்போ செதுக்குனா அந்த சிற்பத்தை எல்லாரும் கும்பிடுவாங்க. கடவுளை பார்க்கும்போது வெறும் கல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுடைய வளர்ச்சிக்கான ஆதாயமாகவும் முன்னேற்றத்திற்கான முகாந்திரமாக மட்டும்தான் இந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன்லாம் உங்களை இயக்கிட்டு இருக்குன்றத தயவு செஞ்சு நம்புங்க. இந்த தடவை விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 4 விஷயத்துல கவனமா இருக்கணும். 4 குவார்டரா பிரிச்சுக்கோங்க. 4 விஷயத்துல கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா குழந்தைகள் மீதான அக்கறை அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலகட்டத்துல தான் இருக்கீங்க. கொஞ்சம் குழந்தைங்களை கண்டிச்சு வளர்க்கக்கூடிய டைம் பீரியடாகவும் இருக்கு. பாலிய வயதுல குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, பருவ வயதுல குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் உங்க குழந்தைகள் காதல் விவகாரங்களில் மாட்டிக்கொள்வதற்காக, இல்லை ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள்ல மாட்டிக்கொள்வதற்காக, இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மன சங்கடங்களை கொடுப்பதற்கான நேரமாக சனி தூண்டி விடுறதுக்கு ரெடியா இருக்காரு. அதனால அந்த இடத்துல ஒரு செக் அப்படின்றது, ஒரு கண்டிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் தசாபதியெல்லாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, ஒன்றும் பஞ்சாயத்துலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளை விட்டு பிரிதல் அப்படின்றது இருக்க போகுது. அது ஒருவேளை ஹாஸ்டல்ல நம்ம உயர்பதிவு படிப்புக்காக ஹாஸ்டலுக்கு அனுப்புறதோ, இல்லை கல்யாணமாயி பிள்ளைங்களை அனுப்புறதோ எதுவாக கூட இருக்கலாம். அப்ப குழந்தைகளை விட்டு சிறு பிரிதல் அப்படின்றது நல்ல விதமான முன்னேற்றத்திற்காக இருக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்குற இடத்துல அதீத கடன்ல மாட்டிக்கொள்வதற்கான நேரமா இருக்கிறதுனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க. எல்லாரும் போன் பண்ணி உங்களைத்தான் லோன் கொடுப்பேன்னு அடம் பிடிப்பாங்க. ஏன்னா குரு சும்மா இருக்க மாட்டாருல்ல, இந்த வச்சுக்க உங்களுக்கு காசு தள்ளி விட்டுட்டே இருப்பாரு. நம்ம எப்ப வெயிட் பண்ணுப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல கொஞ்சம் கரெக்டா 1க்கு 2 ஒரு 3 பேர்கிட்ட போயிட்டு எந்த இடத்துல வட்டி கம்மியா இருக்கோ அந்த இடத்துல வாங்கி நம்மளுடைய தொழிலை முன்னேற்றத்தை விருத்தி செய்தோமே ஆனால் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இல்ல கடன் தரான் எனக்கு இப்போதைக்கு தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை கட்ட முடியாமல் போவதற்கான நேரம் அப்படின்றதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரது. சேமிப்பு குறையக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால உங்களுடைய ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் வண்டி வச்சு ஒரு பொருள் வாங்குறது, இல்ல நகை இழப்பு, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா எட்டி பார்க்கக்கூடிய டைமா ஆஃப்டர் மேக் அப்புறம் இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால இந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் உங்களை செதுக்கிக் கொள்வதற்கான நேரம் அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. அதை நீங்க கரெக்டா முறையா செதுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான வெற்றியும் கண்டிப்பான ஒரு கொண்டாட்டத்தையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளலாம். இதுதான் உண்மை. சரி, இருக்கிறத நான் இன்னும் சூப்பரா பண்றதுக்கு நான் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான துர்கை வழிபாட்டின் மூலமாக இந்த தடவை விருச்சிக ராசினியர்கள் மேன்மை உற முடியும் அப்படின்றதாங்க உண்மை. எங்கெல்லாம் சும்மா
ஓம் தும் துர்கே நமக்கு, வேற ஒண்ணுமே நான் ஒரே லைன் தான், ஓம் தும் துர்கே நமக்கு. இந்த வார்த்தையை எப்பயுமே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பகையும் அடி டக்கு டக்கு டக்குன்னு பறந்து ஓடிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த உக்ரதெய்வமானிய துர்கி அம்மனை, காளி அம்மனை, வாராகியெல்லாம் வழிபடக்கூடிய விருச்சிகராசினியர்களுக்கு உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனையில இருந்து நிவர்த்தி கிடைப்பது நீங்களே கண்கூடா உணரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். தன்னுடைய தன்னடக்கத்தால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தனுசு ராசினியர்களே, என்ன மேடம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு அப்படின்னா இந்த தடவை அதுதான் தேவைப்படுது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாங்க, வரக்கூடிய 2025 வருஷம் நியூ இயர் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சூப்பரா இருக்க போகுது. இது வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டத்துல இருந்தும் விமோச்சனம் கிடைக்க போது தனுசு ராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான பலன் அப்படின்றது நடக்க போகுது. கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, சூப்பரான டைம் பீரியட். நிறைய செயல், நிறைய சொல், நிறைய ஆனந்தம், நிறைய மகிழ்ச்சி எல்லாமே கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2025 வருஷம் நியூ இயர் அன்னைக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டேன், நிறைய ஆன்சைட்டுக்கு யோசிச்சுட்டேன், எதுவுமே கிடைக்கலன்னு தவித்து கொண்டிருந்த அத்துணை தனுசு ராசினியர்களுக்கும் சூப்பரான டைம் பீரியட் இந்த 2025 வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆஃப்டர் மேக்கு அப்புறம் சனியோட பொசிஷனும் ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க. அதனால ரொம்பலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். இது 4, 8 இதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்பாலு காட்சியோட ராசியில உட்காந்து உங்களை இயக்க போறனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு மாற்றம் அப்படின்றது நிகழ போகுது. ஸ்பீடா இயங்க போதுங்க. காற்றுனால எப்படி சொல்லவா வேணும், அப்படி ஸ்பீடா இயங்கும்ல. அந்த மாதிரி மிதுன ராசின்ற காற்று ராசி வீட்டுல ராசிநாதனோ லக்னநாதனோ அமர்ந்திருந்து பார்வை செலுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு இடமாற்றம், மனமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே மாற்றம் நடக்க போகுது. ஒரே வார்த்தை 2025 வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தனுசு ராசிக்கு மாற்றம், மாற்றம்னு போடுறான். அவ்வளோ சூப்பரான சேஞ்ச் ஓவர் கிடைக்க போகக்கூடிய டைம். இதுதான் எல்லாருக்கும் வேணும் இல்ல, நிம்மதி இருக்கணும். எனக்கு இது சந்தோஷம், எனக்கு இது நம்மனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நீங்க அடைய போறீங்க. எதிர்பாலினத்தவன் மீது ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான நேரமும் இருக்கும். எதிராளி உங்க சொல்ல பேச்சை கேட்பதற்கான நேரம் அப்படின்றதும் கூடி வருது. அவர்கிட்ட போனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை அப்படின்றது வரப்போகுது. இந்த நேரத்துல வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தன்னடக்கம் இந்த இடத்துல தேவைப்படுது. தேவையில்லாம தலைகணத்தால் நம்ம யார்ட்டையாவது வார்த்தையை விட்டு அதன் மூலமாக மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டமும் இருக்கு. தனுசு ராசினியர்கள் வார்த்தைகளில் கவனம் கவனம் கவனம். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. உங்களுடைய செயல் அப்படின்றது வெற்றியா போகுது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் அப்படின்றது கிடக்க போகுது. நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் அப்படின்றது நடக்க போகுது. வீடு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்க போகுது. நிறைய பேர் மேற்படிப்பு படிப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. 7ஆம் இடத்துல குருவோட பார்வை பதியறதுனால 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால், அதுவும் தன்னுடைய சுயராசியே குரு பார்க்கறது அப்படின்றது ஆன்ம அழகு அப்படின்றது வெளிப்பட போகுது. நிறைய கணவன்மார்களுக்கு மனைவியின் மீதும், மனைவிமார்களுக்கு கணவன் மீதும் ஒரு ஈர்ப்பு வரப்போகுது. நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ண போறீங்களோ, தனுசு ராசிக்காரங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கான டைம் பீரியட் இந்த 2025 வருஷம் நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தாராளமா வீட்டுல சம்மதத்தோடயே லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் ஆகவும் நடக்கு. நிறைய கல்யாணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு, கூடி வரப்போகுது. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பின் மூலமாக ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்க போகுது, ஒரு கௌரவம் கிடைக்க போகுது. நிறைய பேர் அப்பாவாக போறீங்க, நிறைய பேர் அம்மாவாக போறீங்க. தனுசு ராசிக்காரங்க ஒரு தாத்தா பாட்டியாக இருந்தால் நீங்கள் பாட்டி தாத்தா ஆவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய பேரன் பேத்திகளால் ஒரு கௌரவம், பேரன் பேத்திகள் மீது ஒரு அக்கறை வருவதற்கான நேரம் அப்படின்றதும் கூடி வருது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப 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 சந்தோஷத்தோட உச்சியில இருக்கக்கூடிய காலகட்டமாக மே மாசம் வரைக்கும் இருக்குங்க. கவலையே பட்டுக்க வேணாம். நிறைய பேருக்கு ஆன்சைட் கிடைப்பதற்கான நேரம், விசாக்கு நான் அப்ளை பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு விசா கிடைத்தலுக்கான நேரம் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கு. விடுபட்ட எல்லா வேலையும் கிடைக்க போகுது. விடுபட்ட எல்லா வேலையும் நடப்பதற்கான முகாந்திரம் தெரிய போகுது. எதெல்லாம் நீங்க இது வரைக்கும் பண்ணல, கிடைக்கல, நீங்க பண்ணிருப்பீங்க ஆனா அது கிடைக்காம இருந்திருக்கும். கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, அந்த விடுபட்ட எல்லா வேலைகளும் நீங்கள் செய்வதற்கான டைம் பீரியட் அப்படின்றது ஜனவரியில இருந்து தொடங்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமா வீட்டுல உட்காந்து வேலை பார்ப்பதற்கான நேரம் அப்படின்றதும் கூடி வருது. இன்னும் நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு பாலினத்தவரால் இல்ல எதிர்த்தாப்புல இருக்கவங்களால இல்ல ஒரு வேட்சி மொழி பேசுறவர்கள், வேட்சி மதம் பேசுவர்கள் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஆதாயம் அப்படின்றது கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு ராசிக்கு கெடுபலன்லாம் ஒண்ணுமே இல்லை. விரயம் ஏற்பட போகுது அப்படின்றதுதான் உண்மை.
அது வந்து சுப விரயமா இல்ல அசுப விரயமா அப்படின்றது வாட்டோரிட்டிஸ் உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் டிசைட் பண்ண போகுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு 99.9% அது சுப விரயமாகத்தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஏதோ செலவு வரத்தானே போயிடும். நம்ம ட்ரெஸ் வாங்கணும், பார்ட்டி வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல விரயம் ஆகும்ல. கண்டிப்பாக அது சுப விரயமாக இருப்பதற்கான நேரம் அப்படின்றது நிறைய பேர் வந்து ஒரு இடமாவது வாங்கி போடலாம், ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள்ள போவீங்க. வேலையில் மாற்றம் நிகழ போகுது. அது ப்ரமோஷனா இருக்க போதா இல்ல நீங்க வேற வேலைக்கு போறீங்களா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு உயர்வு அப்படின்றது தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கு. ஒரு 2 மாசம் நான் ஒர்க் இல்லாம இருந்துட்டு அதுக்கப்புறம் வேற வேலை தேடிக்கிட்டேன், இல்ல வேற வேலை கிடைச்சது அப்படின்ற மாதிரியான சூழல் கூட கிரியேட் ஆகும். முடிஞ்சா உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பா திருவண்ணாமலையோ அதே மாதிரி திருப்பதியோ போயிட்டு வாங்க. இது 2மே நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் வாழ்க்கையில் உண்டாவதை நீங்க கண் கூட பார்க்கலாம். திருப்பதி எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு திருப்பம் உங்களுக்கு வந்துருங்க. இப்போ போயிட்டு அவரை பார்த்து ஒரு செல்ட் அடிச்சுட்டு அப்பா என்ன காப்பாத்துப்பா பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை பாத்துக்க ஆரம்பிச்சிடுவார். அதனால நாராயண வழிபாட்டின் மூலமாக மேன்மை அடையக்கூடிய முதன்மை ராசியாக தனுசு ராசி இருக்கு. மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கிற அத்துணை செயல்களையும் முடித்து காட்டக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த 2025 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்க காட்டுல மழை தாங்க. அல்டிமேட். ரொம்ப 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 சந்தோஷமா ஹாப்பியா ஜாலியா ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த தடவை மகரத்துக்கு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த தடவை ரிஷபம் துலா மகரம்லாம் வேற லெவல் தான். கடகம் இந்த தடவை கொஞ்சம் அஷ்டம சனில இருந்து அப்படியே வெளில வந்துட்டாங்க அப்பா அப்படின்னு பார்த்தா அதோட ஒரு பெரிய ரிலீஃப் மகரத்துக்கு தாங்க. 7.5 சனில இருந்து விமோச்சனம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது. நிறைய பேருக்கு நீங்க இது வரைக்கும் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்க கையில் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி விடுது. இந்த உழைச்சி 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 ஓடா தேஞ்சு போகக்கூடிய ஆட்கள்னு ஒரு கோட் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் யாருன்னா அது மகர ராசிக்காரங்க தான். உழைப்புக்குன்னே பிறந்தவங்க. உழைச்சா உழைச்சிட்டே இருப்பாங்க, படுத்தா படுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான வினோதமான ஆட்கள் யாரு அப்படின்னா மகர ராசினியர்கள் தான். மற்றவர்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படி தூள் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா அடிங்க, ஸ்ட்ரெயிட்டா நிற்பாங்க. இது வரைக்கும் 7.5 சனியில அவங்க பட்ட கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட சொன்னோம்னா ஓடி போயிடுவாங்க. மகர ராசிக்காரங்களை இருக்க கண்டு நின்று நிதானமா அப்படி களத்துல நின்று வா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கெத்தா கடைசி வரைக்கும் போல்டாகாம இருந்த ஆட்கள் யாரு அப்படின்னா அது மகர ராசி ஆட்கள் தான். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை சும்மா வாயிலெல்லாம் சொல்ல முடியாது. குடும்பத்துல, வேலையில, பொருளாதாரத்துல, சேமிப்புல, கிடைக்கக்கூடிய நல்ல பேர்ல எல்லாத்துலயுமே பிரச்சனை. இன்னும் சில பேருக்கெல்லாம் குருதசையோ சனிதசையோலாம் இருந்ததுன்னா சொல்லவே வேணாம். அந்த மகர ராசிக்காரங்களாம் அவ்வளோ ஒரு கொடுமையான பலனை தான் அனுபவித்து இருக்கிறார்கள். வாயிலேயே சொல்ல முடியாது. நினைக்கிறவங்களுக்கே தண்ணி வரும். அப்போ அதை அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்த மகர ராசி நேயர்கள் அத்துணை பெயருக்கும் யாரெல்லாம் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய மகர ராசிக்காரங்க நான் வாழவே வேணாம், என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற அளவுக்கு எல்லாம் போய் திங்க் பண்ணிருப்பீங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து அட்டம் பண்ண ஆட்களாக கூட இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு உங்களை கிரகம் தள்ளி விட்ட நேரம்லாம் தவிடுபொடி ஆயிட்டு உங்களுக்கான சூப்பரான டைம் பீரியட் இப்போதாங்க ஓப்பன் ஆயிருக்கு. இன்னுமே ஒரு 30 வருஷத்துக்கு நீங்க தாங்க ராஜா. யாருமே உங்களை அடிச்சுக்க முடியாது. அல்டிமேட்டான பலன். மகர ராசி எல்லாம் சான்ஸே இல்லை. ரொம்ப 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 சூப்பரா இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கு. 7.5 வருஷம் உங்களை ஆட்டி படைச்ச அத்துணை விஷயத்திலிருந்தும் ஒரு விமோச்சனம் வரப்போறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போறாங்க. யாரெல்லாம் உங்களை கெடுதல் பண்ணணும்னு நினைச்சவங்களோ அவங்க உங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறதை இந்த மகர ராசிக்காரங்க இந்த நியூ இயர்ல இருந்து நீங்க பார்க்க போறீங்க. அவ்வளவு சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது மகரத்துக்கு வரப்போகுது. நிறைய பேருக்கு வந்து தொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் அடைய போறீங்க. ஏன்னா பிளான்ட்ரி பொசிஷன் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துக்கு ராகு வந்து உட்கார போறாரு இல்லையா, மே மாசத்துக்கு அப்புறம். குடும்பத்துல ராகுவா ஐயோ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது வருமானம் அப்படின்ற இடத்தையும் தான் அது இண்டிகேட் பண்ணுது. வருமானத்தை பெருக்கிறதுக்கு ராகுவை தாண்டி வர ஆள் கிடையாது. சோ இந்த தடவை கும்பத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு அதுவும் சனியோட வீட்டுக்கு வராரு. அவர் உங்களை லக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாகவோ இருக்காரு அப்படின்ற போது சொல்லவா வேணும். வேற லெவல்ல இயங்க போறீங்க. நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. புது பிசினஸ் நிறைய பேருக்கு குடும்ப தொழில் அப்படின்றது உங்க கை மாறுறதுக்கான நேரம் அப்படின்றது இந்த 2025 வருஷம் கண்டிப்பாக இருக்க போகுது. செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க. சுப்ரீம் பவர்ல இருக்க போறீங்க. இது வரைக்கும் சொல்லி கொடுத்த பாடம் போதும்ல. யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, எதிர பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, சொந்தக்காரங்கள நம்ப முடியல, கூட இருந்தவங்கள நம்ப முடியல, பிள்ளைங்களை நம்ப முடியல, பெத்தவங்கள நம்ப முடியல. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கார்களோ அவங்களுடைய முகத்திலாம் கிழிச்சு இந்த 2.5 வருஷம் இந்த 2.5 வருஷம் ஒரு 7.5 வருஷம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டாரு சனி. இதுக்கு மேல கொடுக்கறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இன்னுமே வரக்கூடிய காலகட்டம் நீங்க வாங்கிட்டு வந்த எல்லா அனுபவத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து அதன் மூலமாக நீங்க எழுந்து நிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
சிலைய வந்து செதுக்கி 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 இப்போ கடவுளா உட்கார வச்சிருக்கு மகரத்தை. இப்போ இருந்து உங்களுடைய ஆத்ம அழகு அப்படின்றது வெளிப்பட போகுது. சூப்பரா இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் மகரத்துக்குன்னு. ஒரு 30 வருஷம் 22 வருஷம்லாம் வந்து மகரத்தை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு நல்ல டைம் பீரியடா இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரக்காரங்களாலும் சரி, உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் வந்து குரு தசையிலோ சனி தசையிலோ இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரை தான் எனக்கு தெரிஞ்சு அவிட்டத்தையும் திருவோணத்தையும் வச்சு செஞ்சுட்டாரு சனி. இந்த தடவை குருதசை சனி தசையெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அந்த மகர ராசினியர்களுக்கு எல்லாமே பணம் அப்படின்ற இடத்துல ஒரு தன்னிறைவு அப்படின்றது கிடைக்க போகுது. நிறைய பேர் சொந்த தொழில் செய்வதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. இன்னும் சில பேருக்கு உங்க பேரை போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, இல்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கறது, இல்ல உங்களை முதன்மைப்படுத்துறது, உங்க மூலமா ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்றது, உங்க பேரை வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே குடும்பத்துல நடக்க போதுங்க. நீங்களே வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆவீங்க. இல்லைங்க நான் அதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கார தொழில் ஆரம்பிச்சு அதன் மூலமா நீங்க வந்து இயங்க போறீங்க. இல்ல உங்க வீட்டுக்காரமா தொழில் ஆரம்பிச்சு நீங்க வந்து அதுக்குள்ள சேர்ந்து இருந்து இயங்கி செய்யற மாதிரியான ஒரு வேலை அப்படின்றது வரப்போகுது. யாரு உங்களுக்கு எந்த நேரத்துல வந்து நிப்பாங்க அப்படின்னா, ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம், மகரம் அப்படின்னாலே சுயம்புங்க. நீங்க இந்த முதலையை வந்து யாராலையும் அடக்க முடியாது இல்லையா, அவ்வளோ ஸ்ட்ராங். இரும்ப கொடுத்தா கூட உடச்சு சாப்பிட்டுரும் முதல்ல. அந்த இடத்த தான் மகரம் அப்படின்னால முதலையை தான் இண்டிகேட் பண்ணாது. நீர்லயும் வாழும், நிலத்துலயும் வாழும். உங்களால எந்த ஒரு சூழல்லையும் வாழ முடியும். 5 ரூபா கொடுத்தாலும் வாழுவீங்க, 50 ரூபா கொடுத்தாலும் வாங்குவீங்க. உங்களால மண் குடிசையில இருக்க முடியும், 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க முடியும். மகரத்தை மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுலாம் லைஃப்ல யாருக்குமே வராது, எந்த ராசிக்குமே வராது. உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த தடவை வரக்கூடிய 2025 வருஷம் நியூ இயர் உங்கள் கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய நேரம். கனவுகள்லாம் விட்டுருங்க மேடம், கனவுன்ற விஷயத்தையே நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலுமே சரி, நீ இருந்தாதான் என்னால ஒரு வேலையாவது செய்ய முடியும்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற மாதிரியான சூழலை உங்க காதால நீங்க கேட்க போறீங்க. கண்டிப்பாக நடக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. உங்களை விட்டு ஒரு அணு கூட அவங்களால அசைய முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து கம்பீரம் படைத்தவர்களாகவும் திறமை படைத்தவர்களாகவும் செல்வாக்கு படைத்தவர்களாகவும் மாறப் போகிறீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மனநிறைவோடு மகர ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லும் போது ஹாப்பியா இருக்கு. ஆகச்சிறந்த இறையருள் அப்படின்றது உங்ககிட்ட இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான டைம் பீரியட் அப்படின்றது கூடி வருது. மாற்றம் அப்படின்றது நிகழப்போகுது. இடமாற்றமா, பதவி மாற்றமா, வேலை மாற்றமா அப்படின்றது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை இருக்கு. போற சனி உங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க போவார். எடுத்துட்டு போற மாதிரிலாம் விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது மகர ராசிக்காரங்களுக்கு 100க்கு 150 விழுக்காடு இருக்க போகுது. நீங்கள் பட்ட அவஸ்தையிலிருந்து விமோச்சனம் கிடைக்க போகுது. ஒரே வார்த்தை அதுதான். அதனாலேயே எல்லாமே அடங்கிடும். அதனால கவலையே பட வேணா, மகர ராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க. 2ஆம் இடத்துல ராகு, கொஞ்சம் அது மட்டும் கவனம் கவனம் கவனம். குடும்பத்துல அந்நியருடைய தலையீடு கூடாது, அந்நியருடைய குடும்பத்தில் உங்கள் தலையீடு கூடவே கூடாது. இது 2 விஷயத்திலையும் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா மகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் மகத்தான காலம் தான். தன்னுடைய சுறுசுறுப்பால அனைவரையும் சொக்க வைக்கும் கும்பராசி நேயர்களே, இந்த 2025 வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாடி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாகத்தான் இந்த நியூ இயர் 2025 வருஷம் வருது. அதுவும் சும்மா சொல்லவே வேணாங்க, ஜென்மச்சனி கொஞ்சம் போட்டு பாடா படுத்திட்டு இருந்தாரு. எங்க வீட்டுக்காரன் நடிக்க மாட்டாருன்னு என் ராசிநாதன் சாரையும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு இருக்கிறவங்களாம் உசுப்பேத்தி விட்டீங்க. ஆனா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு போராடமெல்லாம் புலம்பிட்டு இருக்க கும்பராசினியர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025 வருஷம் வரப்போகுது. ஒரே பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த நியூ இயர்ல சேமிப்பு உயர போகிறது. பணம் அப்படின்ற இடத்துல ஒரு தண்ணீரை வரைய போறீங்க. இது வரைக்கும் கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்த எல்லா விஷயமும் கிடைக்க போகுது. மனசுல இருந்து சனி அப்படின்றவர் வந்து லக்னத்துல இருந்து சனி அப்படின்றவர், ஜென்மத்துல இருந்து சனி அப்படின்றவர் விலகும் போது ஒரு தெளிவு பிறக்க போகுது. இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இவங்க மூலதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. இத்தனை நாள் இருந்தது, ஆனா செய்யறதுக்கான சூழலே எனக்கு அமையல, அதுக்கான விஷயமே கிடைக்கல, அந்த முகாந்திரமே எனக்கு தெரியல, என்கிட்ட பிளானிங்லாம் இருக்கு, என்னால எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல, ஆள் வந்தா தானே பண்ணுவேன், வர்றதெல்லாம் தடையா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ 50,000 ரூபாய், கிடைச்சது என்னமோ 5 ரூபா அப்படின்ற மாதிரி. இன்னும் சில பேருக்கு நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, புரட்டி போட்டுருச்சு என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த 2.5 வருஷம் படாத பாடுபட்ட அத்துணை கும்பராசி நேயர்களுக்கும் வரக்கூடிய நியூ இயர் உங்களுக்கான பொற்காலமாகத்தான் மலரப்போகிறது. சூப்பரா இருக்குங்க கும்பம். இன்னும் கடைசியில் அவ்வளவுதான் வந்தாச்சு. இன்னும் 2.5 வருஷம் சனியோட ஆட்டம். அது கூட எனக்கு தெரிஞ்சு சனி மீன வீட்டுல இருக்கலாம், உங்களை ஒன்றும் பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. 2ஆம் வீட்டுக்கு ராசிநாதன் போதல் அப்படின்றதே வந்து கண்டிப்பா அது சனியாக இருக்கட்டும், அது புதனாக இருக்கட்டும், அது குருவா இருக்கட்டும், XYZ யாராக இருந்தாலுமே 2ஆம் வீட்டில் ராசிநாதன் அப்படின்னாலே அது வந்து பணத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நம்மால் வந்து சுபரோட வீட்டுல வர உட்காந்துருக்காரு, சொல்லவா வேணும்.
பணம் அப்படின்ற விஷயத்துல நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான நேரம், பணவரவு வருவதற்கான நேரம், நிறைய பேருக்கு பிஆர் கிடைப்பதற்கான நேரம், விசா கிடைப்பதற்கான நேரம், இது எல்லாமே ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு நடக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரப்போகுது. பணம் அப்படின்றதாங்க இயங்க போகுது. குடும்பத்துல இது வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த கும்பராசினியர்களுக்கெல்லாம் குடும்பத்தோட ஒரு இணக்கம் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. நிறைய பேருக்கு உடல் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, குறைபாடு இருந்த அத்துணை கும்பராசினியர்களுக்கும் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விமோசனம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் கால் வலி அவஸ்தைப்பட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பேக் போனு, இதயம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அவதி விட்டு கொண்டிருந்தீர்களோ அத்துணை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு விமோசனம் கிடைக்க போகுது. ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? 11ஆம் இடம் அப்படின்றதான் வந்து அமானுஷ்யங்கள்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது அமானுஷ சொல்ற இடம் 8, அதை உணர்ற இடம் 11. அப்ப இந்த அமானுஷத்தை நீங்க உணரக்கூடிய பிரபஞ்சத்துடைய ஆற்றலை உணரக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் வேலை பார்க்கக்கூடிய நேரமாக இந்த மேக்கு அப்புறம் நிகழப்போகுது. மார்ச்சுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வந்து இன்ட்யூஷன் மூலமாக சில விஷயங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. யாரும் சொல்லவே வேணாம். உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆத்மா உங்களுக்குள்ள இயங்கிய ஒரு விஷயம் சொல்ல போகுது. தலைக்கு மேல ராகு இருக்கிறதுனால வரக்கூடிய மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை. நீங்கள் ராகுவை வந்து நல்ல முறையில இயக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அபரிவிதமான வளர்ச்சி, அபரிவிதமான செல்வாக்கு, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், தன்மானம் எல்லாம் கிடைக்க போகுது. ராகுனாலே ஃபாரினுங்க. நிறைய பேருக்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு போறதுக்கான ஒரு டிராவல் நடக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து ஃபாரின்ல போய் இருக்கிறதுக்கான நேரம் ஆஃப்டர் மே மாசத்துக்கு அப்புறம் சிவாவது போயிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழப்போகுது. நிறைய பேருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்த ஒரு ஒரு போக்குவரத்து அப்படின்றது இருக்க போகுது. அப்படிதான் அங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க இங்கே வர்றதுக்கான ஒரு நேரம் அப்படின்றதெல்லாம் கூடி வரப்போகுது. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல இருந்தா இந்தியா வர போறீங்க, இந்தியாவில இருந்தீங்கன்னா ஃபாரின் போக போறீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன சான்சஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. டிபெண்ட்ஸ் அப்ப உங்களுடைய தசாபுதியை பொறுத்து. தோராயமா பொதுப்புலன்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்த, அதாவது வேலையை செய்ய விடாம ஒரு இறுக்கி வச்சிட்டு இருந்த சனி கொஞ்சம் அப்படி நிவர்த்தி ஆறனால, அந்த பேண்ட் அப்படியே லூசன் ஆறனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது. இந்த வருஷம் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாவதற்கும், உங்களுக்கு காரிய வெற்றி கிடைப்பதற்கும், உங்களுடைய தேவைகள் அனைத்தும், உங்களுடைய பொருளாதார வீக்கம் அனைத்தும் கட்டுப்பாடுக்குள் வருவதற்குமான நேரம் அப்படின்றது இந்த 2025 வருஷம் கூடி வரப்போகுதுங்க. ஸோ அதனால கண்டிப்பா பணம் கிடைக்க போகுது, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக போறீங்க, சோம்பேறித்தனம் இல்லாம இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி கொஞ்சோண்டு டயர்டா இருக்க போறீங்க. நிறைய பேர் உடல் சார்ந்த அக்கறை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள். ஏன்னா ஜென்மம்னாலே நம்ம தானே ஆரோக்கிய தலைக்கு மேல இருந்தனால ஆரோக்கிய குறைபாடை கொண்டு வந்தது சனி. அதை விட்டு போகும்போது ஆரோக்கிய நிவர்த்தி கொடுத்துட்டு போறாரு. நிறைய பேர் வந்து ஆக்டிவா இருக்க போறீங்க. 50 வயசுக்காரர் 70 வயசுக்காரர் இருந்தா கூட சுறுசுறுப்பா 20 வயசு பையன் மாதிரி வந்து இயங்க போறீங்க. இன்னும் சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அது நிவர்த்தி ஆவதற்கான நேரமாவும் இருக்கு. ஸோ 2 விதமான பலனும் இருக்கு. இல்லைன்னா அது இருக்க போது, இருந்ததுன்னா அது போக போகுது. இந்த மாதிரியான வித்தியாசமான செயல்பாடெல்லாம் இந்த 2.5 வருஷம் நடக்கும் போது, அது எக்ஸ்பெஷலி இந்த ஜனவரி 2025 வருஷம் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை சார்ந்த ஒரு மேம்பாடு அப்படின்றது இருக்க போது. மார்ச்சுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கான நேரமா இருக்கு. விட்டு கொடுத்து போகணும். வெள்ளை வேஷ்டியெல்லாம் பத்தாது, போர்வையை விரிச்சு படுக்கக்கூடிய காலமா தான் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு. மற்றபடி சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. வெளியில இருக்கவங்களாம் அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா உங்களை பிடிக்காம போகக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை? யூஸ்வலா கும்பம் எப்பயுமே எதுக்குமே கவலைப்பட மாட்டேங்க. நான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்பீங்க. நம்மளுக்கு எப்பயுமே அப்படி கெத்தா இருக்கணும். அதுதான் கும்பத்தோட விஷயம். அது மகர மாதிரிலாம் கொஞ்சம் அழட்டிக்காது. கும்பம் வந்து எப்பயுமே ரொம்ப சூப்பர். நீ எனக்கு சல்யூட் அடிக்கிறேன், நான் உனக்கு அடிப்பேன், அடிக்கலையா ஓகே எனக்கு சல்யூட் மிச்சம் அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். ஆனா உங்களையே வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரியான டைம் பீரியடாக இப்போ வருது. அதனால கொஞ்சம் அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனம் கவனம் கவனம். எதிர்பாலினத்தின் மீது தேவையில்லாத ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான நேரமா இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை வரனா எந்த ரூபத்துல வேணா பிரச்சனை வரும். நான் சொல்றது இன்டெரக்டா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம். சில வயோதிக கும்பராசினியர்கள்லாம் இருந்தீர்கள் அப்படின்னா சும்மா தான் நீங்க ஃபேஸ்புக்கை பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கார மட்டும் திட்டு வாங்கக்கூடிய நேரமா வந்து சேர்ந்துரும். ஒரு 35 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்க கும்பராசிக்காரங்கலாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். குடும்பத்தில் ப்ராப்ளம் வருவதற்கான நேரம் பார்த்து நடந்துக்கங்க. உங்களை ரொம்ப உயர்வா நினைக்க வச்சு, என்னால எல்லாமே முடியும் நினைக்க வச்சு, அடுத்தவன்லாம் வேஸ்ட், நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். இது நாள் வரைக்கும் இந்த சார் இப்படி இல்லையே, இந்த மேடம் இப்படி இல்லையே, இப்ப என்ன ரொம்ப கெத்தா பேசுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க, ரூடா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி மத்தவங்க உங்களை சித்தரிக்கக்கூடிய காலகட்டமாக ராகு ஏற்படுத்தி விட்டுடுவார். அதனால மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய சொல்லில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை.
இது ரெண்டும் தான் இந்த தடவை இந்த வருஷம் உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்க போது. மற்றபடி சூப்பரா இருக்குங்க. முடியும் அப்படின்னா பாத யாத்திரை போறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். கெடுபலன்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நிறைய ஜீவசமாதி வழிபாடு, நிறைய வந்துட்டு குருமார்களுடைய ஆசி அப்படின்றது கிடைக்கிறதுக்கான நேரமா இருக்கு. முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓரிக்கை பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருடைய பாதம் இருக்கு, அதை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது தான் பாதச்சனியா இருக்கும்போது நீங்க போய் அவர்களை சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா அவர் பார்த்து பாருங்க எல்லாம். அந்த பரபிரமும் உங்களுடைய இருக்க போறது நீங்க கண்கூடா உணர போறீர்கள். அதனால அதே சூப்பரான வழிபாடு. வேற எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய கடவுளுடைய இறைவனடி தாள் சேர்தலே போதும். எந்த சாமியை வேணா கும்பிடுங்க, எந்த கடவுளை வேணா பாத்துக்கோங்க. முடிஞ்சா அனுமன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஆகச்சிறந்த மனோபலத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். மற்றவர்களுக்காகவே வாழ துடிக்கும் மீனராசினியர்களே, கிட்டத்தட்ட விரயச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனிக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டமா அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. கவனமாக அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு. யூஸ்வலி ஒன்றும் பெருசா கிடுபலன்லாம் வந்துட போறது இல்லை மீனத்துக்கு. ஏன்னா நம்பாலே ரொம்ப சுபர் இல்லையா, அவர் வீட்டுலதான் சனி உட்காந்துருக்காரு. அதனால ஒன்றும் பெருசாலாம் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட மாட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். குடும்பத்தில் தேவையில்லாம அந்நிய தலையீடு வராம பார்த்துக்க வேண்டிய மிக முக்கியமான காலமாக மார்ச் மாசத்துல மே மாசம் வரைக்கும் இருக்கு. யாரையும் எதிர்த்துக்க வேண்டாம். 7ஆம் இடம் அப்படின்றது ஆப்போசிட். உங்களுடைய ஆஃபீஸா இருக்கலாம், உங்களுடைய ஸ்பௌஸா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம், நீங்களுடைய எதிராளியா இருக்கலாம், உங்களுடைய டீம் லீடரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். உங்களுக்குன்னா எனக்கு நீங்க இதுதான் 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்துல கேதுவுடைய பார்வை உங்களுக்கும், ராகுவுடைய பார்வை கேதுவுக்கும் இருக்கு. 10ஆவதுக்கு மிஸ்டர் சனி வேற உட்கார்ந்துருக்காரு. அப்படின்ற போது ரொம்ப 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 கவனமா இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. வேலையை விட்டு போறேன் என்ன சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் நம்ம தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரமா இருக்கு. யூஸ்வலா மீன ராசிக்காரங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. கழுவுற மீன்ல நழுவுற மீன்லாம் வேற யாரும் இல்லை, பிறந்தான் வரணும் புதுசா. இந்த ஒரு 4-5 ராசி இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம பாடம் கத்துக்கணுமே நினைக்கிற மாதிரியான ராசியில முதன்மை ராசி எதுனா அது மீன ராசி தான். எங்க நைச்சியமா பேசணும், எங்க நேக்கா இருக்கணும், யாரை எப்படி கவுக்கணும், யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், எல்லாமே தெரிஞ்ச ஒரு பேராற்றல் பொருந்திய ஆட்கள் தான் மீனராசி ஆட்கள் இல்லையா. அதனால அவங்களுக்கு ரொம்ப விட்டு கொடுத்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி 1க்கு 10 தடவை யோசிச்சு தான் பேசுவாங்க. ஆனா இந்த தடவை உங்களையே கோவக்காரனா மாத்துறதுக்கான நேரமாகத்தான் கிரகங்கள் இயங்கிட்டு இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்கு. அண்டை அயலாருடன் பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அண்ணன் தம்பியோட பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. நிஜமாவே உங்களுக்கு கெடுபலன்லாம் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க. எனக்கு என்ன ஆசை, எனக்கும் தான் சேர்ந்து பாதிக்க போகிறதுனால கெடுபலன்லாம் இல்லை, இதெல்லாம் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கரை நம்ம தாண்டி இறங்கும் போது கவனமா இறங்கணும். ஒரு மலை மேலே ஏறணும், டக்குன்னு ஏறினா சர்ன்னு உருண்டு கீழே விழுந்துட மாட்டோமா. அப்போ இறங்கும் போது பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயம் தான் ராசி பலன் சொல்றது. ஸோ இப்போ ஜென்மச்சனின்ற மேட்டு மேலே நீங்க ஏற போறீங்க. இப்போ விரயச்சனில இருந்து அப்படி ஜென்மச்சனி நோக்கி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சர்ன்னு இறங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து வருவதற்கான நேரம் இருக்கு. பார்த்து ஒரு குச்சியை வச்சு பொறுமையா இறங்கணும் அப்படின்னா கரெக்டா நம்ம போய் கரை சேர்ந்துருவோம். அந்த மாதிரி இப்போ நம்ம தலைக்கு மேல ராகு இருந்து பயங்கரமான லீலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களோட விஷயத்த அந்த மாதிரியான செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா வந்திருக்கும். அன்எக்ஸ்பெக்டேஷன் செலவு நிறைய பேருக்கு அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா விரயச்சனி அப்படின்றது ஒன்றும் பெருசா பாதிச்சிருக்காது மீனராசியை பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒரு செலவை கொடுத்துருக்குமே தவிர இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. நீங்க பார்த்தது ட்ரீசர் தான், ட்ரைலர் கூட இல்லை. ட்ரீசர் தான் பார்த்துருக்கீங்க. இந்த ட்ரைலர் எப்போ தெரியுமா பார்ப்பீங்க? கரெக்டா மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் சனியோட ட்ரைலரை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படம் ஹிட் ஆக போதா இல்லை ஃபிளாப் ஆக போதான்னு தெரிய போகுது. அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல தான் உட்காந்துருக்கீங்க. உட்காந்து வாட்ச் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும் லைஃப். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஐயோ அப்படி இருக்குமே எப்படி இருக்குமே யோசிச்சு அதை வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா மீனராசி ரொம்ப யோசிப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது. அவன் என்ன நினைச்சிருவான், இவன் என்ன நினைச்சிருவா, நான் என்ன நினைச்சிருவேன், இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத ஒரு கற்பனையை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் சில மீனராசிலாம் எனக்கு எல்லாம் தெரியும் போ அப்படின்ற மாதிரியான தன் ப்ராசஸ்குள்ளேயும் போயிடுவீங்க. சரி, குரு அப்படின்றனால குருக்கு 2 விதமான கேரக்டர் இருக்கும். ஐயோ என் பிள்ளைங்க நல்லா படிக்கணுமே, ஐயோ என் பிள்ளைங்க உருப்பணுமே, ஐயோ நான் சென்டம் ரிசல்ட் காட்டிட்டுமே அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். இன்னொரு என்ன தெரியுமா, நான் சொல்றதாண்டா கரெக்ட், நீ தாண்டா கேட்டாகணும் அப்படின்ற மாதிரியான கேரக்டரும் இருக்கும் இல்லையா. அப்போ மீனத்துக்கும் அதே கேரக்டர் தானே இருக்க போகுது. அதனால இந்த இடத்துல எல்லாம் சில 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 பஞ்சாயத்துகள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இந்த 2025 வருஷம் அமோகமா ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பி கேர்ஃபுல் அப்படின்றத சொல்லிட்டு தான் இந்த 2025 வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். பேச்சில் கவனம் தேவை, பழகுற நபர்களிடம் கவனம் தேவை, மாறுற இடத்துல கவனம் தேவை. ரொம்ப 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 உஷாரா இருக்கணும். ஜென்மச்சனிலாம் எப்படி இருந்துச்சு நீங்க கேட்கணும். உங்களுக்கு கும்பராசி நண்பர்கள் யாராவது இருந்தா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, கதை கதையா சொல்லுவாங்க.
என் சொந்த வீட்டையே அந்தாள் இந்த பாடுபடுத்தினாரு, உன் வீட்டுக்கு வாடகைக்கு தான் வந்திருக்காரு, உன்னை என்ன படுத்துவாரு பாருன்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது. கடகத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுக்கு டைரக்டா பார்வை கிடைக்க போகுது இல்ல. ஸோ அப்படியே அமைதியாயே என்ன என் குடும்பத்தை ஏதாவது பண்றியான்னு சொல்லிட்டு குரு அங்க தட்டி கேட்க ரெடியா இருப்பார். 2026 வருஷம் ஒன்றும் பெருசா வந்து பிரச்சனை சந்திக்க மாட்டீங்க. பட் இந்த 2025 வருஷம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தயவு செஞ்சு ஏதாவது இடமாற்றம் அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடுங்க. என்னோட ப்ரொடிக்ஷன், என்னோட சொந்த கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இடமாற்றம், வேலை மாற்றம் அப்படின்னா 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கு, உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா தாராளமா வந்து போகலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குல்ல, வேலை இணைப்பு ஏதோ ஒரு அனுபவத்தை சனி கொடுக்கணும் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான டைம் பீரியடா இருக்குங்க. அதனால வந்து இன்னைக்கே நடந்துடணும் நாளைக்கே நடந்துடணும் அது நடக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். வேலைச்சுமை பணிச்சுமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. பிள்ளைகள் மீது தேவையில்லாத ஒரு டென்ஷனு, வீட்டில் ஒய்ஃப் நினைச்சோ வீட்டில் கணவன் நினைச்சோ தேவையில்லாம ஒரு டென்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தலை தூக்குவதற்கான காலம் அப்படின்றது வந்து இருக்கு. ஏன்னா ஜென்மத்துல சனி உட்கார்ந்து அவருடைய 3ஆம் பார்வை அப்படின்றது வந்து காலபுருஷனோட 2ஆம் வீட்டுல விழுகுது. ஸோ வருமானமாகவும் சரி உங்களுடைய முயற்சியும் சரி ஏதோ ஒரு இடத்துல கை வைப்பா. இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடியாக இருந்தால் நான் என்னதான் பண்ணுறதுன்னு புலம்புற மாதிரியான டைம் பீரியடை கொண்டு வந்து கொடுத்துரும் மீனத்துக்கு. அதனால அந்த இடத்துல கவனம் கவனம் கவனம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய அஸ்யூஷுவல் நீங்கள் பண்ணுற வேலையில எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை, உங்களுடைய செயலில் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ல மட்டும்தான் சனி கை வைப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், சனியோட லீலைகள்லாம் எதுல தெரியுமா இருக்கும்? நம்மளுடைய மனோதிடம் நான் ஸ்ட்ராங்கிறத சனி நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டார். நம்ம கொஞ்சம் மன சஞ்சலப்படுறோம் இல்ல கொஞ்சம் ஏதாவது நெகட்டிவா யோசிக்கிறோம்னா சனி ஆகா கிடைச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உழுக்க ஆரம்பிச்சிருவாரு. நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்க மீனராசினியர்களை சனி எதுவும் பண்ண போறது இல்ல. இந்த நியூ இயர் இல்ல எந்த நியூ இயரும் அவர்களுக்கு கொண்டாட்டமாகத்தான் இருக்க போகுது. இன்னும் சில பேர் வந்து பரவாயில்ல நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம் நமக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். தூக்கமின்மை அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு செக் வைக்கிறாரு, கேர்ஃபுல்லா இருங்க. முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட இடத்துல, கால் சம்பந்தப்பட்ட இடத்துல, ஹார்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல, மாமனாருடைய உடல்நிலை, அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம் கவனம் கவனம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷம் ரொம்ப கவனமா இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். மற்றபடி உங்க உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கீங்க. செவ்வாய் நீச்சமா வேற இருக்காரு 5ல. அப்ப கண்டிப்பா குடும்பத்துல காதல்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து வம்பு வழக்கு வருவதற்கான நேரமா இருக்கு. செவ்வானால பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்புகள் பிரச்சனை, நாய்க்கடி, இது எல்லாமே செவ்வாய் தான். சோ பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கிற மீனராசினர்கள் ஏதோ அது மூலமா ஒரு சில தொந்தரவுகள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான நேரமா இருக்கு. அது தெரிஞ்சு நவம்பர் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆயிடும். சனி எப்படி நகர்வு நோக்கி நடக்கும்போது அதை இண்டிகேட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைப்பதற்கான நேரம், அதுக்கான ஒரு விரயம் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன ஒரு பரிசோதனை அப்படின்றது தேவைப்படுது. ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், பிசினஸ் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2026 அப்புறம் அந்த விஷயத்த வந்து நீங்க இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடகத்துல உட்காந்து குரு வரும்போது அவருடைய பார்வையின் மூலமாக சனியோட இதை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ நல்லதான் நடக்கும். அப்ப யாராவது பிசினஸ் பண்ணணும் இல்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிளான் பண்ணி வைங்க. ஆனா எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு 2026 வருஷம் அதற்கான முகாந்திரங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சூப்பரா தான் இருக்க போது. மீனராசிக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இந்த இடத்துல நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டா வந்து நீங்க கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மட்டுமே சந்தோஷத்தை அடையக்கூடிய ராசி தான் மீனராசி. அவங்கள்ட்ட நான் சொன்ன மாதிரி குருனாலே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவர் தாங்க. அவருக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. இந்த தடவையும் அடுத்தவர்கள் உதவி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு உங்களை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிஜமாவே நம்ம பண்ற உதவி அவனுக்கு பலன் கொடுக்குதா இல்லையான்றதை பார்த்துட்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாம உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாமே விரயமாகக்கூடிய டைமா இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை சாத்துறது, ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணெய் சாட்சியெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து ஆன்மீக வழிபாடு, இந்த மெடிடேஷன் பண்றது, இந்த ஓம் சாண்டிங் பண்றது, இதன் மூலமாக உங்களுடைய மனதை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கு. வீட்டில் பிரிவு அப்படின்றது எட்டி பார்க்குது. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே அமைவதற்கு வாழ்த்துக்கள்.